செய்திகளுடன் நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி. சிரம்பான் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள 6 தமிழ் பள்ளிகளுக்கு ஏறக்குறைய 4 லட்சம் ரிங்கிட் மானியம் வழங்குவதாக அத்தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அந்தோனி லாக் கூறினார். இங்கு லோபாக் தமிழ் பள்ளி திறந்தவெளி மண்டபத்தில் சிரம்பான் நாடாளுமன்ற மக்கள் சேவை மையம் ஏற்பாட்டில் நடைபெற்ற அப்பள்ளிகளுக்கான மானியம் வழங்கும் நிகழ்வில் பேசிய போக்குவரத்து அமைச்சருமான அவர், சிரம்பான் தொகுதியில் உள்ள அந்த 6 பள்ளிகளின் சீரமைப்பு, தளவாடம் மற்றும் ஐசிடி பொருட்கள் போன்றவைகளை வாங்குவதற்காக வழங்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார். மேலும் பேசிய அவர், வழங்கப்படும் அம்மானியங்கள் முறையாக பயன்படுத்த வேண்டும் என்றும் அதற்கான செயலறிக்கை தயார் செய்து தரும்படியும் பள்ளி நிர்வாகம் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தை அந்தோனி லாக் கேட்டுக்கொண்டார். Harap daripada semua sekolah-sekolah, apabila pohon peruntukan, sudah tentu tanggungjawab saya pastikan peruntukan itu sampai. Tetapi sekolah ada tanggungjawab untuk pastikan peruntukan itu dibelanja dengan baik dan projek mesti siap. Ini mesti kita buat dan pastikan. Sekolah Tamil Lobak ini memang saya sangat suka hati untuk lihat perkembangan di sini, dan saya harap semua sekolah-sekolah lain juga sama-sama untuk pastikan. Dan hari ini sukacita saya nak mengumumkan ada 6 sekolah telah pun diberikan peruntukan. Yang pertamanya sekolah jenis kebangsaan Tamil, SJKT Tamil Nilai, untuk peralatan ICT dan peralatan sekolah termasuk smart TV, kerusi, projector screen dan smart board. Jumlah peruntukan RM66,415 untuk SJKT Nilai, RM69,467 untuk peralatan ICT, PC, smart TV dan juga kerusi meja. SJKT Ladang Renggeng untuk peralatan ICT juga, projector, smart board, visualizer, laptop, PC dan printer, RM33,460. SJKT Nilai Impian, pembekalan untuk 20 unit laptop, RM42,900. Manakala untuk SJKT Lobak, tuan rumah pada hari ini, prasarana sekolah, kita ada meeting room untuk kerusi, meja, kabinet, kerusi dan juga meja guru, table science, file cabinet, signboard, exchange toilet door, kantin punya desk dan sebagainya, berjumlah RM86,280. Yang tadi satu lagi, SJK Sekolah Jenis Kebangsaan Tamil Ladang Cairo Mantin, membekal kerusi dan meja makan kantin sekolah kepada sekolah dan lain-lain peralatan yang berkenan, RM63,950. Jadi keseluruhan hari ini sejumlah RM362,472 disampaikan kepada 6 buah sekolah ini. இதனிடையே நெகிரி செம்பிலான் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் ஜம்புநாதன் கூறுகையில், தமிழ் பள்ளிகள் தோறும் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் எந்த ஒரு தடையுமின்றி சீராக நடைபெறுவதை நோக்கமாக கொண்டு அதற்கான கூடுதல் வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே பள்ளிகளுக்கான சம்பந்தப்பட்ட இந்த நிதி உதவி திட்டம் என கூறினார். எந்த வகையிலும் நல்ல வசதிகள் கொண்டு கல்வி கற்பதன் மூலம் அவர்களுடைய அந்த கல்வி நடவடிக்கைகள் மிகவும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மானியங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கப்பட்டு வருகின்றது. இதன் மூலம் பள்ளி நிர்வாகம், பள்ளி பெற்றோர் சங்கம் மற்றும் பள்ளி வாரிய குழு இந்த மானியத்தை நல்ல வகையில் பயன்படுத்திக் கொண்டு அனைத்து வசதிகளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து தர வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு. இதனிடையே தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர்கள் மத்திய அரசாங்கம் மற்றும் மாநில அரசாங்கம் வழங்கியுள்ள மானியத்திற்கும் அதனை நேரடியாக வந்து வழங்கிய போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லாக் மற்றும் அருள்குமார் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.